அப்படி தான் இன்றைக்கி உங்கள் கூட இருந்து கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் படுற கஷ்டம், அவர் அறியாமல், அவரை பற்றி தெரியாமல், அவரை நம்பாமல், அவரை விசுவாசிக்காமல் நீங்கள் படுற கஷ்டங்கள், அவமானங்கள், பலவீனங்கள், வலிகள், நிந்தைகள் எல்லாத்தையும் அவர் அறிவார். உங்கள் கூட தான் இருக்கிறார். அதிலிருந்து உங்களை ரட்சித்து, உங்களை விடுவித்து, உங்களை நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணுங்கிறது தான் கர்த்தர் சித்தம். கரங்களை தட்டி நம்புகிறவங்க மட்டும், நம்புகிறவங்க நல்ல 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 உங்களை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணுங்கிறது தான் தெய்வ சித்தம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுத்து ஒரு செழிப்பான நலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இறங்கி செயல்பட்டார் என்றால், இன்றைக்கும் பிசாசுடைய அடிமைத்தனத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற எல்லா கஷ்டம், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை, சகோதர சகோதரிகள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையில் இருக்கிற உங்களை அவர் ரட்சித்து, உங்களை விடுத்து, உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பார். கரங்களை தட்டி ஆமென். உங்கள் துக்கம், அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கையை தட்டி எத்தனை புரியுது? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பார். ஓகே. அழுகிற உங்கள் பிள்ளைய அழ விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அப்பா அம்மாவை நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு புரியும். அழுகிற பிள்ளைய உடனே சந்தோஷப்படுத்தி அந்த அழுத பிள்ளைய சிரிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிற இருதயம் உங்களுக்கே இருக்கும்னா, உங்களை படைச்ச ஆண்டவருக்கு இருக்காதா? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்காதா? கட்டாயம் இருக்குது. அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எதிர்பார்ப்போட ஜாலியாக இருப்பீங்க. வந்துடும் தேவை சந்திக்கப்பட்டுரும், விடுதலை வந்துடும், வியாதியிலேருந்து விடுதலை வந்துடும், சாட்சி எழும்பும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு தைரியமாக இருப்பீங்க. ஓகே. காட் பிளஸ். என்னோட